ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுசப்பிரியார் யூடியூபுகளாய் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் தேசங்களிலே ஏதோ ஒரு பகுதிகளிலிருந்து கேட்டுக்கொண்டு நீங்கள் அந்த வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலும் மாறுதல் வராதாண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் கடந்த காலங்களிலே பல நாட்களாய் நாம் சிந்தித்த ஒரு காரியம், எங்களுக்கு ஒரு நல்ல காலம் வராதா, ஒரு நல்ல வாழ்க்கை வராதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்து நாங்கள் அநேகர் கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டு. எனவே இந்த வாழ்க்கையில இன்றைக்கு போராட்டத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாய், கண்ணீருக்குள்ளாய், கவலைக்குள்ளாய், நெருக்கத்தோடு, கடன் தொல்லை கஷ்டத்தோடு, ஏழ்மையோடு கடந்து செல்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினைக்கிற காரியம், எங்களுக்கு ஒரு மாறுதல் வராதா, அல்லது எங்களுக்கு ஒரு நல்ல காலமோ ஒரு நல்ல விடுதலை வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை சார்ந்து தேவனோடு கூட வாழுகிற போது, தேவனை பற்றி பிடிக்கிற போது கர்த்தராகிய தேவன் எங்களோட வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் எசேக்கியேல் புத்தகம் 34 அதிகாரம் 26 வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காலம் நமக்காய் வைத்திருக்கிறார். நம்மை உயர்த்துகிற காலம், நம்மை ஆசீர்வதிக்கிற காலம், நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை கொடுக்கிற காலம், உயரத்தின் சிகரத்தில் வைக்கிற காலம், நாம் இன்றைய வறுமையின் காலங்கள்லாம் முடிந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏன்னா அந்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கிறது. காரணம், கர்த்தர் என்னை உங்களை உருவாக்கி உன்னதமான பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக சில காரியம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவேன். எனவே இந்த நாட்களிலே வறுமையோடு, துன்பத்தோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு எவ்வளவாய் ஓடி உழைத்தும் இந்த ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று போராடி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஏற்ற காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய பண்ணுவார். இந்த மழை எங்கெல்லாம் பற்றி பறந்து இருக்கிறதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பறந்து இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவார். இன்றைக்கு அநேகர் நாம் இந்த தேசத்தை விட்டு பல தேசங்களுக்கு போகிறோம். அநேகர் உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், எனவே உழைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஒரு மாற்றத்துக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். எனவே அந்த மாற்றம் இதுவரை வராத போது நீங்கள் போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து காத்து சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய பண்ணுவேன். ஒரு ஏற்ற காலம் ஒன்று எனக்கு காத்திருங்கள், கர்த்தருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மேன்மைகளையும் உங்கள் உயர்வுகளை தேவனால மாத்திரமே கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிற போது தேவன் அப்படியே செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையாய் இருக்கும். ஆமென். அது எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதத்தின் மழை. இந்த ஆசீர்வாதத்தின் மழையில நீங்க நனைந்திருக்க மூழ்கி இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் சீக்கிரமாய் தரப்போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் வறுமையோடு, கடனோடு, கண்ணீரோடு ஓடி உழைத்து என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லையே, என் வாழ்க்கையில உயர்வு இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே என்று தேங்கிக் கொண்டிருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஏற்ற காலத்தில் கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவார். அது ஆசீர்வாதமான மழையாய் இருக்கும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக, அநேகங்களுக்கு நீங்கள் செழிப்புள்ளவர்களாக, அநேகங்களுக்கு கர்த்தர் உங்களை அதிபதியாய் மாற்றி உயர்த்த போகிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னை கண்டெடுத்த தெய்வம், எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம், எங்களை வேறுபிரித்த தெய்வம், இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கப்படுகிற தெய்வம் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை யார் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல காலம் வரணுமப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் வரணுமப்பா, எனக்கு ஒரு விடுதலையின் காலம் வரணும், எனக்கு ஒரு சுகத்தின் காலம் வரணுமப்பா, என் பிள்ளைகளை வாழ்வை காண்டவரை காணத்தகான காலம் வரணும். நீங்கள் அவரை நோக்கி கேட்கிற போது அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அநேகர், ஆண்டவரே நான் இந்த நாட்டிலிருந்து வேற நாட்டில் உழைத்து ஓடி உழைக்கிறேனே, எனக்கு ஒரு காலம் வரலையே, எனக்கு ஒரு விடுதலை வரலையே, எங்களுக்கு உயர்வு வரலையே ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், உங்களுக்கான மனுஷனை உதவுங்கரங்களை தேவன் கட்டளிடுவார், உங்களுக்கான பாதைகளை திறப்பார், உங்களுக்கான வீட்டை கட்டுவார், உங்களுக்கான தொழிலை கொடுப்பார். அந்த ஏற்ற காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் அது மழையை போல பொழிய மாபெரும் ஆசீர்வாதமாய் இருக்கும். எனவே அந்த ஆசீர்வாதத்து குளிர்ச்சியிலே கர்த்தர் என்னை வாழ வைக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வறுமைகள் மாறும், எல்லா வியாதிகள் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இதுவரை நீங்க பட்ட வேதனையின் காலங்களுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று, இதுவரை பட்ட வறுமையின் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று, இதுவரை பட்ட தோல்வியின் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று, இதுவரை பார்த்த
கண்ணீரின் காலத்துக்கு முடிவுண்டாக்கி கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை இந்த ஏற்ற காலங்களில் தரப்போகிறார். நீங்கள் வாஞ்சிக்கிற போது நீங்கள் அவரை நோக்கி 2 கரைகள் உயர்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள், இடைவிடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்புங்கள், கர்த்தர் மழையை பொழிய பண்ண போகிறார். அது ஆசீர்வாதத்தின் மழை, அது ஆசீர்வாதத்தின் மழை. அது அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அநேகங்களுக்கு என்னை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். எனவே நம்பினால் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். நம்பினால் தேவன் உயரத்தில் சிகரத்தை துளிப்பார். நம்பினால் வார்த்தையோட வாழ்க்கையில அப்படி ஆகும். என்னோடு கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுவரை இருந்ததான துன்பத்தின் காலம் போதும், போராட்டத்தின் காலம் போதும், கண்ணீரின் காலம் போதும், கடன் தொல்லையின் காலங்கள் எல்லாம் போதும், வறுமையின் காலம் போதும். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய பண்ணுங்கப்பா. அது இந்த காலமாய் மாறட்டும் என்று என்னோடு சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கலங்காமது கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா வேதனையின் காலங்களுக்கு நீர் முடிவு உண்டாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் யாரெல்லாம் இந்த இடத்துல, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காலம், நல்ல ஒரு காலம் வராதா? ஒரு விடுதலையின் காலம் வராதா? ஒரு சுகத்தின் காலம் வராதா? ஆண்டவரே, கடனற்ற நிம்மதியின் காலம் வராதா? ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு மழையை பொழிய பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அது ஆசீர்வாதத்து மழையாய் ஆண்டவரே சகலத்தை நனைத்து, சகலத்தை நிறைத்து, சகல செழிப்பெழு உண்டாக்கி, ஆண்டவரே சகல பயிர் நிலங்களை விளைய பண்ணுகிறது போல ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகள் எல்லாம் பொறுப்படுங்க, திருச்சபை ஜனங்களை பொறுப்படுங்க. ஆண்டவரே, இது எழுப்புதலின் காலம், ஆண்டவரே இது ஆசீர்வாதத்தின் காலம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதத்தின் மலைகளை பொழிந்து நிறைவான கனி கொடுக்கிறாய் ஒவ்வொரு மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை எங்கெல்லாம் தேசங்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, இந்த ஆண்டவரை ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் சபைகளில் பின்மாறி ஊற்றுங்கப்பா, ஒரு ஆசீர்வாதத்தின் மலையை ஊற்றுங்கப்பா, ஒரு எழுப்புதல் மலையை ஊற்றுங்கப்பா. எல்லாரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஏக்கங்கள், எங்கள் தாகங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.